ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பைத்தானில் எப்படி கோடிங் போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. நம்ம ஃபஸ்ட்டாக எடுத்துக்கிட்டது என்னன்னு பார்த்தோம்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற ஒரு ஸ்டார் பேட்டர்னுங்க. அதுக்கு என்ன ப்ரோக்ராம் அப்படிங்கிறத நம்ம லெஃப்ட் சைடில் எழுதியிருக்கோம். அது எப்படி போட்டோம் அப்படிங்கிறது நம்ம லைன் பை லைன் பார்க்கலாங்க. நமக்கு அவுட்புட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 5 ரோஸ் இருக்குங்க. இப்போ அந்த 5 லைன் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் லைனில் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறோம். அதில் கவுண்டர் வேரியபிள் b அப்படின்னு கொடுத்துருக்கோங்க. இப்போ பியோட வேல்யூ ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ரேஞ்சில் 1,6 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் பியோட வேல்யூ 1, 2, 3, 4, 5 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகுங்க. லாஸ்ட் லைனில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டி பிரிண்ட் கொடுத்துருக்கோம். எதுக்காக அப்படின்னா ஒரு ஐட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஐட்ரேஷனில் நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு எம்டி பிரிண்ட் கொடுத்துருக்கோம். இப்போ மொதல் ஐட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன் போனோம் அப்படின்னா இந்த எம்டி பிரிண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதே மாதிரி செகண்ட் ஐட்ரேஷனில் 2 ஸ்டார் பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன் போகிறதுக்கு இந்த எம்டி பிரிண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இது என்னென்னு இப்போ கிளியராக புரியல அப்படின்னா அடுத்தடுத்த லைனை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இது ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியுங்க. செகண்ட் லைனில் இன்னொரு ஃபார் லூப் போட்டிருக்கோங்க. அந்த ஃபார் லூப் வந்து அவுட்டர் ஃபார் லூப்புக்கு உள்ளே இருக்குது. அதனால் அது நெஸ்டட் ஃபார் லூப்புங்க. இப்போ இந்த ஃபார் லூப் எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டாரை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த நெஸ்டட் லூப் யூஸ் பண்ணுறோங்க. இப்போ நெஸ்டட் லூப்பில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நெஸ்டட் லூப் வந்து பியோட வேல்யூக்கு தகுந்த மாதிரி ஐட்ரேஷன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது பிரிண்டில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஸ்டார் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்தது நெக்ஸ்ட் லைன் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எண்ட் ஈக்குவல் டு ஸ்பேஸ்னு கொடுத்துருக்கோம். இப்போது பியோட வேல்யூ 2ஆக இருந்துச்சு அப்படின்னா நெஸ்டட் லூப் வந்து நமக்கு 2 டைம்ஸ் ரன் ஆகும். அப்போ மொதல் தடவை ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆயிரும். அதுக்கடுத்தது ரெண்டாவது தடவை இன்னொரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு சாதாரணமாகவே ஃபார் லூப்பில் பிரிண்ட்டுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் வரும்போது நெக்ஸ்ட் லைனில் தாங்க பிரிண்ட் ஆகும். அப்படி நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகாமல் ஸ்டாருக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் வந்து அதே லைனில் திரும்பவும் ஸ்டார் பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எண்ட் ஈக்குவல் டு கொட்டேஷனுக்குள்ளே ஸ்பேஸ் கொடுக்குறோங்க. இப்போ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்த லைனுக்கு போகாமல் நமக்கு ப்ரிவெண்ட் பண்ணுங்க. இப்போ நமக்கு ஸ்பேஸ்க்கு பதிலாக டேப் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா கொட்டேஷன்ஸ்குள்ளே \t கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு டேப் ஸ்பேஸ் வருங்க. கடைசியாக நம்ம எம்டி பிரிண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்காக அப்படின்னா அவுட்டர் லூப் வந்து ஒவ்வொரு ஐட்ரேஷன் நடக்கும்போதும் கண்டிப்பாக நமக்கு நெக்ஸ்ட் லைன் போகணும். இப்போது பியோட வேல்யூ 1ஆக இருக்குது அப்படின்னா ஒரு தடவை ஸ்டார் பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன் போகணும் இல்லைங்களா? அதுக்காக வந்து நம்ம எம்டி பிரிண்ட் யூஸ் பண்ணுறோம். எம்டி பிரிண்ட்டு டைரெக்டாகவே நம்ம கோடிங்கில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் லைனுக்கு போயிருங்க. இப்போ பியோட வேல்யூ வந்து நமக்கு 3ஆக இருந்துச்சு, அதாவது அவுட்டர் லூப்போடைய தேர்ட் ஐட்ரேஷன் நடக்குது அப்படின்னா நெஸ்டட் லூப்பில் என்ன நடக்கும் அப்படின்னா 3 டைம்ஸ் வந்து லூப் ரன் ஆகும். அந்த 3 டைம்ஸில் ஸ்டார் பிரிண்ட் ஆகும், அதுக்கப்புறம் ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகும், மறுபடியும் ஸ்டார் பிரிண்ட் ஆகும், ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகும், மறுபடியும் தேர்ட் டைம் வந்து ஸ்டார் பிரிண்ட் ஆகும், ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகுங்க. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போகும்போது ஒரு நியூ லைன் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இங்கே பிரிண்ட் பிராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதாங்க. இந்த அவுட்புட்டுக்கு வந்து நமக்கு கோடிங் எப்படி போடுறது அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. அடுத்ததாக நம்ம இன்வெர்டட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இங்கேயும் நமக்கு 5 ரோஸ் இருக்குது. அதனால் அவுட்டர் லூப் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலைங்க. அவுட்டர் லூப்பில் வந்து ரேஞ்ச் வந்து 1,6 அப்படின்னு போட்டிருக்கோம். நெஸ்டட் லூப் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இப்போ அவுட்டர் லூப்பில் வந்து 1,6ன்னு கொடுத்துருக்கோம். 5 ரோஸ் அப்படின்னா நம்ம 5 + 1 6 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ அந்த 6க்கு கம்பேர் பண்ணி பார்த்து நமக்கு அவுட்புட்டை வச்சு நமக்கு நெஸ்டட் லூப் போட முடியுமா அப்படின்னு பார்க்கலாங்க. அவுட்புட்டில் ஃபர்ஸ்ட் லைனில் எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 6 - 1 ஸ்டார் இருக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் லைனில் 6 - 2 ஸ்டார் இருக்குது, அதாவது 4 ஸ்டார் இருக்குது. அதே மாதிரி 6 - 3 3 ஸ்டார், 6 - 4 2 ஸ்டார், கடைசியாக 6 - 5 1 ஸ்டார் இருக்குங்க. இந்த 1 2 3 4 5 அப்படிங்கிறது என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் பியோட வேல்யூங்க.
ஸோ ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் 6 மைனஸ் பி அப்படின்னு போட்டோன்னா 6 மைனஸ் 1, அப்போ 6 மைனஸ் 1 5, அப்போ நமக்கு 5 ஸ்டார் பிரிண்ட் ஆகும். செகண்ட் ஐட்ரேஷனில் பியோட வேல்யூ 2, அப்போ 6 மைனஸ் பி வந்து 6 மைனஸ் 2 4 ஸ்டார் பிரிண்ட் ஆகுங்க. அதே மாதிரி நமக்கு கடைசி வரைக்கும் ஃபிஃப்த்து ஐட்ரேஷனில் பியோட வேல்யூ 5ஆக இருக்கும். அப்போது 6 மைனஸ் பி வந்து 6 மைனஸ் 5, அப்போது 1, அப்போ 1 ஸ்டார் நமக்கு பிரிண்ட் ஆகுங்க. இப்போ நமக்கு எல்லா லைன்ஸுமே சேமாக இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் ஒரே லைனாக எழுதிக்கலாங்க. ஒரே லைனாக எழுதணும் அப்படின்னா அவுட்டர் லூப்பில் வந்து பி இருக்கும், அதோடைய ரேஞ்ச் வந்து 1 to 6. இன்னர் லூப்பில் ஏ அப்படிங்கிற கவுண்டர் வேரியபிள் இருக்கும், அதோட ரேஞ்ச் வந்து 6 மைனஸ் பிங்க. அதுக்கடுத்த 2 லைன் பார்த்தோன்னா சேம் தாங்க. ஸ்டாரை பிரிண்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணுறோம். அப்புறம் அவுட்டர் லூப்பில் ஒரு ஐட்ரேஷன் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் லைன் போகணும் அப்படிங்கிறதுக்காக எம்டி பிரிண்ட்டு பிரிண்ட் பண்ணுறோங்க. இப்போ நம்ம 2 அவுட்புட்டுக்கு உண்டான கோடிங்ஸ் போட்டாச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், செகண்ட் ஒன் இன்வெர்டட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது 2 கோடிங்க்கும் நீங்கள் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னர் லூப்பில் வந்து ரேஞ்ச் வேல்யூ அங்கே பின்னு இருக்குது, இங்கே வந்து 6 மைனஸ் பின்னு இருக்குங்க. இதை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் போடுறதுக்கு கோடிங் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளையே வந்து நமக்கு ஒரு மிரர் இமேஜ் எடுத்த மாதிரி இருக்குங்க. இப்போ நமக்கு 2 அவுட்புட்டுக்கு உண்டான கோடிங் தெரியுங்க. இதில் ஃபஸ்ட்டு அவுட்புட், அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோடைய மிரர் இமேஜ் தான் நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அந்த பேட்டர்னை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிளாக் கலர் இன்வெர்டட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு அப்புறமா நம்மளுடைய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மிரர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைச்சிருதுங்க. எப்படின்னு பார்த்தோன்னா, சேம் நம்பர் ஆஃப் ஸ்டார், சேம் நம்பர் ஆஃப் லைன்ஸ் தாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இன்வெர்டட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பிரிண்ட் பண்ணுறோம், அதுக்கு அடுத்ததாக நம்ம வந்துட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை மிரர் மாதிரி பிரிண்ட் பண்ணுறோங்க. இப்போ இதுக்கு எப்படி கோடிங் போடுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ 2 கோடிங்லேயும் இருக்கிற காமனான விஷயங்களை எடுத்து எழுதிடலாங்க. காமனான விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, அவுட்டர் லூப் வந்து நமக்கு காமனாக இருக்குது, 5 லைன்ஸ் வேணும், அதனால் 1,6 போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் லைன் போடுறதுக்கு பிரிண்ட் யூஸ் பண்ணுறோம். ஆனால் பிரிண்ட் ஸ்டார் அப்படிங்கிறத நான் காமனாக எடுத்து எழுதலை. ஏன் அப்படிங்கிறத நம்ம கடைசியாக பார்க்கலாங்க. இப்போ அந்த 2 லைனை எடுத்துட்டோம் அப்படின்னா கோடிங்கில் மிச்சம் இருக்கிற லைன்னு பார்த்தோன்னா இன்னர் லூப்பில் இருக்கிற ஃபார் லூப் லைன், அதுக்கப்புறம் பிரிண்ட் லைன் மட்டும் இருக்குங்க. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பிளாக் கலரில் இருக்கிற இன்வெர்டட் ட்ரையாங்கிளை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம், இன்வெர்டட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ அந்த கோடிங்கை நம்ம எடுத்து எழுதிக்கிறோங்க. செகண்டாக நம்ம நார்மலாக நம்ம பிரிண்ட் பண்ணுற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கோடிங் எழுத போகிறோம், அதை நம்ம நெக்ஸ்ட்டாக எழுதுகிறோங்க. இப்போ அந்த 2 கோடிங்குமே நம்ம ஆர்டராக அரேஞ்ச் பண்ணி எழுதிட்டோங்க. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் போகலாங்க. என்ன அப்படின்னா, நமக்கு இப்போ பிளாக் கலரில் இருக்கிற இன்வெர்டட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கிற ஸ்டார்ஸ் வந்து நமக்கு வேண்டியதில்லை இல்லைங்களா? இப்போ அந்த ஸ்டார்ஸ் வேண்டியதில்லை அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன போடலாம், ஒரு ஸ்பேஸ் கொடுத்தா போதும் இல்லைங்களா? இப்போ அந்த ஸ்பேஸ் நமக்கு வரணும் அப்படின்னா நம்ம என்ன சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா, இன்வெர்டட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கோடிங்கில் மட்டும் நம்ம ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறோங்க. என்னன்னு பார்த்துட்டோன்னா, ஸ்டாரை பிரிண்ட் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம ஸ்டாருக்கு பதிலாக ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறோங்க. அப்போ வந்து அந்த இடத்துல இருக்கிற ஸ்டார் எல்லாமே நமக்கு ஸ்பேஸாக மாறிடும். நீங்கள் அது ஸ்பேஸாக மாறும் அப்படிங்கிறதுக்காக ஃபேடடாக போட்டிருக்கேன். பட் அந்த ஸ்டார்ஸ் இல்லை அப்படின்னா நமக்கு எப்படி அவுட்புட் வருமோ அந்த அவுட்புட்டை நம்ம அச்சீவ் பண்ணிடலாங்க. இப்போ அந்த லைனை வந்து நம்ம கோடிங்கில் போட்டோம் அப்படின்னா நமக்கு நம்ம அச்சீவ் பண்ண நினைக்கிற மிரர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அவுட்புட் நம்ம அச்சீவ் பண்ணிடலாங்க. கடைசியாக நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நமக்கு ஸ்டார் பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு கோடிங் எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க.
நமக்கு ஏற்கனவே இருக்கிற அவுட்புட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மிரர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி நமக்கு ஒரு அவுட்புட் தெரியுங்க. அந்த கோடிங் எடுத்துக்கலாங்க. அந்த கோடிங்கில் நமக்கு அவுட்புட்டில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லைனில் 1 ஸ்டார் பிரிண்ட் ஆகுது, செகண்ட் லைனில் 2 ஸ்டார், அப்புறம் 3, 4, 5 அப்படின்னு பிரிண்ட் ஆகுதுங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ட்ரையாங்கிள் ஷேப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைனில் 1 ஸ்டார் பிரிண்ட் ஆகுது, செகண்ட் லைனில் 2 ஸ்டார் பிரிண்ட் ஆகலை பட் 3 ஸ்டார் பிரிண்ட் ஆகுது, அதுக்கப்புறம் 4 பிரிண்ட் ஆகலை 5 பிரிண்ட் ஆகுது. அதே மாதிரி நமக்கு 2 இன்க்ரீஸ் ஆகுதுங்க. இப்போ இதுக்கு நம்ம கோடிங் எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற கோடிங்கில் ஈவன் நம்பரில் வர ஸ்டார் இருக்கிற லைன் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகக்கூடாதுங்க. ஸோ நமக்கு இருக்கிற மிரர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் செகண்ட் லைன் 2 ஸ்டாரும் ஃபோர்த் லைன் 4 ஸ்டாரும் வர லைன் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகக்கூடாதுங்க. பட் நமக்கு க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரோஸ் வந்து 5 ரோஸ் கண்டிப்பாக இருக்கணுங்க. அதுவும் இல்லாமல் நம்ம அவுட்டர் லூப்பில் வந்து 5 ரோஸ் கொடுத்துருக்கோம் 1,6ன்னு. அப்போ கண்டிப்பாக நமக்கு 5 டைம்ஸ் வந்து ஐட்ரேஷன் ரன் ஆகுங்க. சப்போஸ் நம்ம வந்து அந்த செகண்ட் லைன் தேர்ட் லைன் வந்து பிரிண்ட் ஆகாத மாதிரி நம்ம கோடிங்கை மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு 3 லைன்ஸ் தான் பிரிண்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அவுட்டர் லூப்புக்கு வந்து 5 ஐட்ரேஷன் கொடுத்துருக்கோம். அப்போது அதுக்கு அடுத்த லைன் வந்து நமக்கு கண்டிப்பாக பிரிண்ட் ஆகுங்க. இப்போ நம்ம வந்து செகண்ட் லைன் தேர்ட் லைன் எடுத்ததுக்கப்புறம் தேர்ட் லைனில் இருக்கிற 3 ஸ்டார்ஸை வந்து செகண்ட் லைனில் போட்டிருக்கோம். அதே மாதிரி 5th லைனில் இருக்கிற 5 ஸ்டார்ஸை தேர்ட் லைனாக போட்டிருக்கோம். அப்போவே நமக்கு வந்து நம்ம அச்சீவ் பண்ண நினைக்கிற ட்ரையாங்கிள் ஷேப் வந்து வந்துடுதுங்க. ஸோ நம்ம அந்த செகண்ட் லைனில் இருக்கிற ஈவன் ஸ்டாரையும் ஃபோர்த் லைனில் இருக்கிற ஈவன் ஸ்டாரையும் எடுத்தோம் அப்படின்னாலே நமக்கு இந்த கோடிங்கை அச்சீவ் பண்ணிடலாங்க. இந்த அவுட்புட்டை நம்ம அச்சீவ் பண்ணிடலாங்க. நம்ம கோடிங்கில் என்ன ஆல்ட்ரு பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நமக்கு கோடிங்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஒரு அவுட்டர் லூப் இருக்குது, அதுக்குள்ளே வந்து 2 நெஸ்டட் லூப் இருக்குங்க. அதில் முதல் நெஸ்டட் லூப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு இன்வெர்டட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதை வந்து நம்ம ஸ்பேஸாக மாற்றிடுவோம். அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. அது நம்மளுடைய ட்ரையாங்கிள் ஷேப் அச்சீவ் பண்ணுறதுக்கு தேவையான ஒன்றா இருக்குங்க. ஸோ அந்த கோடிங் எடுத்துடலாம். நம்ம சேஞ்சஸ் பண்ண போகிறது எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டார் பிரிண்ட் பண்ணுற நெஸ்டட் லூப்பில் தான் நம்ம சேஞ்சஸ் பண்ணுறோம். இங்கே நம்ம இந்த ப்ரோக்ராமில் என்ன சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெஸ்டட் லூப்பில் இருக்கிற ரேஞ்ச் வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க. இங்கே நம்ம பீன் கொடுத்துருக்கோம். ஸோ இதை நம்ம எப்படி மாற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா b × 2 அப்படிங்கிறத நம்ம ரேஞ்சில் கொடுக்குறோங்க. அப்போ நமக்கு பியோட வேல்யூ 2 இன்க்ரீஸ் ஆகுங்க. இதுக்குண்டான அவுட்புட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வருங்க. எதனால் இப்படி வருது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் நடக்கும்போது நமக்கு பியோட வேல்யூ என்னவா இருக்கும்னு பார்த்தோன்னா 1 இருக்குங்க. ஸோ பியோட வேல்யூ 1 இருக்கும்போது நமக்கு நெஸ்டட் லூப்பில் நமக்கு எவ்வளோ டைம் ஐட்ரேஷன் நடக்கும் அப்படின்னா b × 2 டைம்ஸ் ஐட்ரேஷன் நடக்குங்க. ஸோ 2 டைம்ஸ் ஐட்ரேஷன் நடந்துச்சு அப்படின்னா ஏவோட வேல்யூ 0, அப்புறம் செகண்ட் ஐட்ரேஷனில் ஏவோட வேல்யூ 1ன்னு வருங்க. அதனால் நமக்கு 2 ஸ்டார்ஸ் நமக்கு பிரிண்ட் ஆகுதுங்க. அதே நமக்கு அவுட்டர் லூப்போடைய செகண்ட் ஐட்ரேஷனில் என்ன நடக்கும்னு பார்த்தோன்னா பியோட வேல்யூ 2 இருக்குங்க. அப்போது இன்னர் லூப்பில் ரேஞ்ச் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா b × 2 4 ஆயிருங்க. 2 × 2 4 ஆயிரும். அப்போ நமக்கு ஏ வந்து 4 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். எப்படின்னா 0, 1, 2, 3 அப்படின்ட்டு 4 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். அப்போது நமக்கு 4 ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகுதுங்க. அதே மாதிரி நமக்கு தேர்ட் ஐட்ரேஷன், ஃபோர்த் ஐட்ரேஷன், கடைசியாக 5th ஐட்ரேஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஏ வந்து நமக்கு 10 டைம்ஸ் பிரிண்ட் ஆகுங்க. இதனால் நமக்கு கிடைக்கிற அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைனில் 2 ஸ்டார், செகண்ட் லைனில் 4 ஸ்டார் அப்படின்னு 6 ஸ்டார், 8 ஸ்டார், 10 ஸ்டார்னு வருதுங்க. ஆனால் நமக்கு இது எல்லாத்துலேயும் 1 ஸ்டார் மைனஸ் பண்ணோம் இல்லைங்களா?
இந்த இடத்துல அவுட்டர் லூப்போடைய ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏவோட வேல்யூ 0 அப்படிங்கிறத கிராஸ் பண்ணிடுறோங்க. அப்போ நமக்கு எவ்வளோ ஸ்டார் பிரிண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா 1 ஸ்டார் தாங்க பிரிண்ட் ஆகும். அவுட்டர் லூப்போடைய செகண்ட் ஐட்ரேஷனில் ஏவோட வேல்யூ 0 இருக்கும்போது அதையும் கிராஸ் பண்ணிடுறோங்க. அப்போ நமக்கு 1 2 3 அப்படின்னு 3 ஸ்டார்ஸ் தாங்க பிரிண்ட் ஆகும். எல்லா ஐட்ரேஷன்ஸ்லையும் நம்ம ஏவோட வேல்யூ 0 அப்படிங்கிறத கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா லைன்லையுமே வந்து 1 ஸ்டார் வந்துட்டு கிராஸ் ஆயிருங்க. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் 1 ஸ்டார் கிடைக்கும், செகண்ட் ஐட்ரேஷனில் 3 ஸ்டார் கிடைக்கும், அதே மாதிரி தேர்டு ஃபோர்த்து அப்படின்ட்டு ஃபிஃப்த் ஐட்ரேஷனில் 9 ஸ்டார் கிடைக்குங்க. இப்போ நம்ம இதுக்கு கோடிங் எப்படி மாற்றி எழுதுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நெஸ்டட் லூப்போடைய ரேஞ்ச் வந்து நம்ம b into 2 அப்படிங்கிற ஃபைனல் வேல்யூ மட்டும் கொடுத்துருக்கோங்க. நம்ம ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்கல, இனிஷியல் வேல்யூ. அதனால் நமக்கு லூப் ரன் ஆகும்போது ஏவோட வேல்யூ 0லேருந்து கால்குலேட் ஆகுதுங்க. நம்ம இப்போ முன்னாடியே பார்த்தோம், ஏவோட வேல்யூ 0ங்கிறத மட்டும் கிராஸ் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்னா ரேஞ்ச் வேல்யூவை 1, b into 2 அப்படின்னு மாற்றினோன்னா ஐட்ரேஷனில் ஏவோட வேல்யூ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி b into 2 வரைக்கும் வருங்க. ஸோ நமக்கு a = 0 அப்படிங்கிற வேல்யூக்கு ஸ்டார் பிரிண்ட் ஆகாதுங்க. அவ்வளோதாங்க. இப்போ இந்த ப்ரோக்ராம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற ட்ரையாங்கிள் ஷேப்பில் நமக்கு பேட்டர்ன் பிரிண்ட் ஆகுங்க. இப்போ ஃபைனலாக நம்ம இன்னொரு ஒர்க் கூட இந்த கோடிங்கில் எக்ஸ்ட்ராவாக போடலாங்க. என்ன அப்படின்னா இங்கே நம்ம ரோஸ் அப்படிங்கிறத 5 அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ்டாக வச்சுருக்கோம். அதனால் நமக்கு லூப்பில் வந்துட்டு இங்கே 1, 6 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 6 - b அப்படின்னு கொடுத்துருக்கோம், அதாவது ரோ +1 வேல்யூ. இப்போ 5 ரோஸ் அப்படின்னா இங்கே வந்து 5 + 1 6 அப்படின்னு கொடுத்துருக்கோம். சப்போஸ் இப்போ யூசர் ரோஸ் வேல்யூஸை வந்து நமக்கு என்டர் பண்ணுறாங்க, யூசர்கிட்ட இருந்து தான் நம்ம அந்த வேல்யூவை வாங்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஒரு இன்புட் ஃபங்க்ஷன் கொடுத்து யூசர் என்டர் பண்ணுற வேல்யூவை ரோஸ் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இன்புட் ஃபங்க்ஷன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். அதுக்கடுத்ததாக நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த இடத்துல 5 ரோஸ் அப்படிங்கிறனால 5 + 1 6ன்னு போட்டிருக்கோம். ஸோ ரோ வேல்யூ +1 வேல்யூ இங்கே வருது. அப்போ இந்த இடத்த நம்ம வந்து ரோ +1 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம யூசர் கிட்ட இருந்து வாங்குற ரோ வேல்யூக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லா ஸ்டார் பேட்டர்னுமே பிரிண்ட் பண்ணிக்கலாங்க. இங்கே நம்ம கோடிங்கில் 2 நெஸ்டட் லூப் இருக்குங்க. ரெண்டுலேயுமே கவுண்டர் வேரியபிள் வந்து a அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குங்க. அதனால் ஒரு வேரியபிளோடைய நேம் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. இங்கே வந்துட்டு செகண்ட் நெஸ்டட் லூப்பில் வந்துட்டு ஏங்கிற வேரியபிளுக்கு பதிலாக c அப்படிங்கிற வேரியபிள் சேஞ்ச் பண்ணியிருக்குங்க. நம்ம ஸ்டாண்டர்டான கவுண்டர் வேரியபிள்ஸ் கூட யூஸ் பண்ணலாங்க. இங்கே வந்துட்டு abc அப்படிங்கிற வேரியபிள்ஸ்க்கு பதிலாக இங்கே i, j, k அப்படிங்கிற வேரியபிள்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கோங்க. அவுட்டர் லூப்பில் i அப்படிங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் நெஸ்டட் லூப்போடைய ரேஞ்ச்லேயும் வந்து b போட்டிருந்த இடத்துல i அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோங்க. அதே மாதிரி நமக்கு மிரர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கும் நமக்கு வந்துட்டு 2 நெஸ்டட் லூப் இருக்குங்க. அதுலேயும் ஒரு வேரியபிள் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 6 அப்படிங்கிற ரோ +1 வேல்யூவை ரோ +1 அப்படின்ட்டு அவுட்டர் லூப்லேயும் இன்னர் லூப்லேயும் ரேஞ்சில் சேஞ்ச் பண்ணியிருக்கோங்க. இந்த ப்ரோக்ராம்லேயும் நம்ம abc அப்படிங்கிற
நமக்கு இஷ்டப்பட்ட வேரியபிள் போடாமல் ஸ்டாண்டர்டான கவுண்டர் வேரியபிள் ஐஜேகே போட்டிருக்காங்க. அதே மாதிரி ரேஞ்சிலையும் வந்து பிங்கிற வேரியபிளுக்கு பதிலாக ஐ அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. லெட்ஸ் see again.